நடிகை சசிகலா அவர்கள் தலைவர் விஜயை பத்தி பேசினதை தான் பார்க்க போறோம். தலைவர் விஜய் அவர்களும் நடிகை த்ரிஷா அவர்களும் கல்பத்தி சுரேஷ் அவருடைய இல்ல திருமண விழாவுக்கு போனதுக்கு நடிகை சசிகலா அவங்க கிட்ட உங்க அண்ணனை பத்தி என்னெல்லாமோ பேசுனீங்க, இப்போ அவரை பத்தி பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க, மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதுக்கெல்லாம் அவங்க தரமா பதிலடி கொடுத்திருக்காங்க. என்னன்னா, ஒரு கல்யாணத்துக்கு தலைவர் விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களை கூட்டிட்டு போயிருக்காரு, இதுதான் உங்க பிரச்சனையா? த்ரிஷா மேடமுக்கு பதிலா வேற ஏதாவது பெண் தோழியா அவர் கூட்டிட்டு போயிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? அண்ணன் தங்கச்சி அப்படின்னா சொல்லியிருப்பீங்க. அவர் யாரை கூட்டிட்டு போனாலும் ஒரு மனுஷனை வச்சு செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. பனைமரத்துக்கு அடியில இருந்து பால் குடிச்சா கூட அதை கல்லுன்னு தான் இந்த உலகம் சொல்லும். இவ்வளவு நாள் தலைவர் விஜய் அவர்களும் நடிகை த்ரிஷா அவர்களும் தனித்தனி கார்ல வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்போ ஒரே கார்ல வராங்கன்னு சொல்றீங்க. நண்பர்கள் எல்லாரும் ஒரே கார்ல வரக்கூடாதா? ஒரே மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதா? இதை பத்தி பேச வேற சொல்றீங்க. தலைவர் விஜயோட அரசியலை பத்தி என்ன வேணாலும் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். விஜய் சாரை பத்தியும் சங்கீதா மேடமை பத்தியும் நீங்க கேள்வி கேட்கறது நியாயமே கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அது கோர்ட்ல கேஸ்ல இருக்கு. கோர்ட்ல இருக்கிற ஒரு கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்றது தப்பு. அதெல்லாம் வெளியே லீக் ஆக்குறது சட்டப்படி பெரிய தப்பு. அதை பத்தி பேசுறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. அதை அவங்க சட்டப்படி பார்த்துப்பாங்க. தலைவர் விஜய் பத்தி அரசியல் ரீதியா கருத்து சொல்ல நாங்க தயாரா இருக்கோம். தலைவர் விஜய் எதை பண்ணினாலும் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவதூறு பரப்புறவங்களுக்கும் தலைவர் விஜய் பத்தி விமர்சனம் பண்றவங்களுக்கும் தரமா பதிலடி கொடுத்திருக்காங்க. இதுக்கு நடிகை சசிகலா அவர்களுக்கு மக்களும் ரசிகர்களும் பாராட்டு தெரிவிச்சுட்டு வராங்க. தலைவர் விஜய் மட்டும் இல்ல, எந்த ஒரு தனிநபருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதும் தப்பு, கேள்வி கேட்கறதும் தப்பான விஷயம். அது சட்டத்துக்கு புறம்பான விஷயம். அதை யாருமே செய்யாதீங்க. என்ன நடந்தாலும் நான் தலைவர் விஜய் பக்கம் தான் உறுதியா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க டிவிக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க.